எல்லாரும் ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம அருமையான அற்புதமான வியாபாரத்தில் இருக்கிறோம். நான் என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேர் அமளி. என்னோட மனநல பிரியம். எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த என்னோட ஸ்பான்சருக்கு நன்றி. எங்களை எல்லாத்தையும் வழி நடத்தி வந்த அண்ணாக்கா இந்த அளவுக்கு நம்மளை பிஸ்னஸை பற்றி நிறையா தெரியப்படுத்தி நம்மளை வளர்த்து கொண்டு வந்துருக்கிற அண்ணாக்காவுக்கு சிறப்பான பாராட்டும் நன்றியும். அடுத்து இன்றைக்கி நம்மளோட மீட்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா பல பிரச்சனைனால நம்ம ஆன்லைனில் ஃபோன் மூலியமாக நம்ம வந்து டெமோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம லீடர்ஸ் எல்லாம் ஒத்துழைச்சி அருமையாக ஷேரிங் பண்ணுறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. எதுக்காக? நம்மளோட பிஸ்னஸை வளர்த்துக்கிறதுக்கு. இதுக்கு நம்ம வந்து அண்ணனுக்கான அக்காவுக்கும் நன்றி சொல்லிப்போம். ஏன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணி நம்மளை கொண்டு வந்துருக்காங்க. எனக்கு இன்றைக்கி ஒரு வாய்ப்பு டெமோ செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. என்ன வாய்ப்புனா நம்மளோட மேஜிக் குக்கர். நம்மளோட மேஜிக் குக்கர் வந்து எவ்வளோ நல்லதுன்னு வாரத்தில் அத்தனை நாளும் எல்லா நாளும் ஒவ்வொரு ரெசிபி செஞ்சு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது நீங்கள் கண்டிப்பாக ஜாலி சொல்லாவில் எல்லாரும் லீடர்ஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எனக்கு இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு முதல்ல வந்து குக்கரை பற்றி நான் சொல்கிறேன். வெளியில் உள்ள பிராண்ட்லாம் நிறைய குக்கர்லாம் நிறைய பல விதமாக இருக்குது. அடுப்பில் வைப்போம், அதை வந்து வெயிட் போடுவோம். அது ப்ரெஷர் குக்கர் வேகமாக அடிக்கும், ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி அடிக்கும். கொஞ்சம் தவறி அடுப்பை லேட்டாக அடைச்சிட்டாவோ தெரியாமல் மூவ் பண்ணிட்டாவோ பட்டாரம் வெடித்து பக்கத்து ஊர்லலாம் ஒழிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு நிறைய ஆபத்துள்ள குக்கர் ப்ரெஷர் குக்கர்லாம் இருக்குது. நம்மளோட குக்கர் வந்து என்ன செய்யும்னா நம்ம கரண்டில் போட்டுருக்கோம், பிளாக்கில் போட்டி வச்சுட்டு நம்ம கரண்டில் அழகாக மேக்கப் பண்ணிக்கிட்டு கூட நம்ம வெளியில் எங்கேயா கிளம்புற நேரத்தில் கூட கொஞ்சம் நேரத்தில் சமைக்கலாம். அதான் நம்மளோட மேஜிக் குக்கர். இது என்னன்னா இது வந்து ஒரு 12 கோலை. இதுக்கு வந்து பிளாஸ்டிக் இது கொடுத்துருக்காங்க. கோலை நம்ம வந்து பாய்க்கணுன்னா இதுக்கு பிளாஸ்டிக் கரண்டி தான் பாய்க்கணும். இந்த கரண்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் 3-4 வருஷமாக பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். இந்த குக்கரில் வந்து அழகான ஒரு கிட்டா கொடுத்துருக்காங்க. இது பிரச்சனையாக நம்ம வந்து மாற்றிக்கலாம், இது மூடி பிரச்சனையாக மாற்றிக்கலாம். இது எல்லாமே நம்ம குக்கரில் இருக்குது. நம்மளோட வேண்டாத எது விட்டு போச்சா, தொலைஞ்சி போச்சா, ஏதாச்சும் கெட்டு போச்சா நம்ம உடனே மாற்றிக்கலாம். இது வந்து குக்கரோட வெயிட்டு மிஷினு வெயிட்டு. இது வந்து என்னன்னா ஒன்றும் இல்லை, இது ஆபத்து இல்லை. எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி இப்படியே போட்டிக்கலாம். அப்புறம் ப்ரெஷரில் வைக்கணும்னா ஒரு டாட் இருக்கும், ஸ்டீமரில் வைக்கணும்னா ஒரு டாட் இருக்கும். அவ்வளோதான். இதை மூடணும்னா இப்படி மூடிட்டு நம்ம அழகாக சமையல் ஜாமான்லாம் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு இப்படி போட்டு இது பண்ணோம்னா மூடிக்கும், தூக்கினாலும் திறக்காது. இந்த இது வெளியாகி திரும்ப லாக் ஆகிடும், அப்புறம் திறந்துக்கலாம். இவ்வளோ ஈஸியான இது குக்கர். இங்கே வந்து என்னென்னா பட்டன் சிஸ்டம் என்னென்னா இந்த ரெட் கலர் பட்டன் தான் ஆன் பட்டன். மற்றபடி இது வந்து ப்ரெஷரோட இது வார்ம், சமைச்சோன்னா வார்மாகவே இருக்கிறது. இந்த பட்டன் வந்து ஸ்டீம் பண்ணுறது, கேக்கு எது வேணாலும் செய்யலாம். இந்த ஸ்டீம் பண்ணுறது இதெல்லாம் வந்து கிரில் பண்ணுறது எல்லாமே நிறைய சிஸ்டம் இருக்குது. அதோட எது தட்டினாலும் நம்ம ஆன் பண்ணோன்னே தான் தட்டணும். இப்போ இதை ஆன் தட்டிட்டு ஸ்டீர் ஃப்ரையில் நம்ம வச்சிட்டோம்னா நான் அடுப்பில் வச்சு சமைக்கிற மாதிரி சமைக்கலாம். அடுப்பில் இந்த மாதிரி பானை வந்து சூடு ஏறிடும். அடுப்பில் வச்சிட்டோம்னா அடுப்பு எரியும் போது நம்ம பானை எப்படி சூடு ஏறும், அது மாதிரி காய்கறி பரட்டுறது, முட்டை பொரிக்கிறது, அப்புறம் இந்த மாதிரி பொரியலும் பொரிச்சிக்கலாம், தோசை ஊற்றலாம். 17-18 விதமாக அதில் சமைக்கலாம். நிறைய விதமாக சமைக்கலாம். எங்கேயும் வெளியில் போனாலும் நம்ம வந்து திரும்ப பட்டனை தட்டிட்டோம்னா தான், அது இல்லைன்னா வேலை செய்யாது. என்ன வேலை செய்யாதுன்னா சூடாகாது. ஆன் பண்ணிவிட்டு இதை சோப்பு பட்டனை தட்டுனா கொஞ்ச நேரத்தில் சூடு ஏறிடும். எனக்கு இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. என்னன்னா நானாக செய்ய போகிறேன். ஏன்னா நம்ம வீட்டிலே தான் இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாரும் செஞ்ச மாரி இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக எப்பொழுதும் போல் 7 நிமிஷம் 8 நிமிஷம் தான் வைக்கிறது. இதில் வந்து மட்டன் வந்து நான் ஏற்கனவே லைட்டாக வேக வச்சு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து எப்போவும் அது அதிக கொலஸ்ட்ரால்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை எடுத்துருவோம். தண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்தது வெறும் இறச்சி ஒட்டி தான் சமைப்போம். ஏன்னா பயம், எல்லாத்துக்கும் கொலஸ்ட்ரால் அதனால் மட்டன் பிரியாணி இன்றைக்கி வீட்டில் பிள்ளைங்களுக்காக நான் செய்ய போகிறேன். பிள்ளைங்களுக்காகவும் செய்ய போகிறேன், உங்களுக்கு இந்த மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத நானே செஞ்சு காமிக்க போகிறேன். ஓகே,
இப்போ என்னன்னா இப்போ ஆன் பண்ணியிருக்கேன், பட்டன் தட்டிட்டேன், லைட்டாக சூடு ஏறிடுது. கொஞ்ச நேரத்தில் சூடு ஏறிடும். நெய் ஏன்னா நெய் இருந்தால் தான் டேஸ்ட்டு கொடுக்கும் சாப்பாடு. பிரியாணினாவே நெய்யும் மசாலாவும் தான், ஸ்பைசி தான். ஓகே, நெய் நம்ம வந்து ஃபுல்லாக நெய்யை விட்டுக்கல, ஏன்னா ரொம்ப நெய் சாப்பிட மாட்டோம், அதனால் கொஞ்சம் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து இறைச்சியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ஹெல்த்துக்கு நம்ம எது நல்லதாக செஞ்சிடும். உங்களுக்கு பிடிக்கலன்னா அப்படியே முழு இறைச்சியும் போட்டு அந்த அதே மாதிரி ஒரு கொஞ்ச நேரம் இதுலேயே இறைச்சியை வேக வச்சு அப்புறம் டைமர் எல்லாத்தையும் போட்டு டைம் தட்டுட்டிங்கன்னா அழகாக அருமையான பிரியாணி கிடைக்கும் உங்களுக்கு சாப்பிட. ஓகே, எண்ணெய் இப்போ தான் போட்டேன், எல்லாம் சூடு ஏறிடுச்சு பாருங்கள். பட்டை லவங்கம் ஏலக்காயெல்லாம் போட்டேன். டக்குன்னு கொஞ்ச நேரத்தில் சூடு ஏறிடும். இப்போ நம்ம என்னன்னா பிரியாணிக்கு இந்த பானை வந்து சில்வர் கரண்டியோ மெட்டல் கரண்டி எதுவும் பாய்க்கக்கூடாது. இந்த மாதிரி மரக்கரண்டியும் பிளாஸ்டிக் கரண்டி தான் பாய்க்கணும். ஓகே, புரியுதா? இப்போ வந்து பட்டை எல்லாம் வந்து டக்குன்னு ஏறி புரியுது. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், நம்மளோட ஸ்பைசி எல்லாம் போடுவோமா? ஓகே, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் போடுறேன். ஏதாவது ரொம்ப உரப்பு வேணும்னா அதிகமாக ஊசி மிளகா பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். நம்ம விருப்பம், நம்ம வீட்டில் பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி ஏதாவது நம்ம சமைக்கணும். கண்டிப்பாக இந்த மட்டன் பிரியாணி இது வரைக்கும் யாரும் செஞ்சு நான் பார்த்ததில்ல. நானாக என்னோடய ரெசிபி போட்டு செஞ்சிட்ருக்கேன். கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சரிதா? நல்லா வேகுதா? வெங்காயம் நல்லா வேகுதா பாருங்கள். ஓகே, இது வந்து அடுப்பில் வைக்க தேவையில்லை, இதுவே கரண்ட்லேயே எல்லாமே செஞ்சுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாத்தையும் போட்டு வதக்கிடுவோம். நான் வந்து ரெசிபி என்னன்னா என்னோடய பட்டை பூ கிராம்பு இதெல்லாம் வந்து நான் கரம் மசாலான்னு சொல்லுவாங்க. அந்த கரம் மசாலா வந்து நானே வீட்டில் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். கரம் மசாலா வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம், நமக்கு எது பிடிக்கும். ஏலக்காய் கிராம்பு எல்லாம் உடம்புக்கு நல்லது தானே, அதெல்லாம் நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதனாலே லேட்டாக போடுவேன். அதுக்கப்புறம் நல்லா வதங்குதா, கொஞ்சம் நேரம் வதங்கணும். இது நல்லா வதங்கணுன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும்பாங்க, பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். கொஞ்சோண்டு உப்பு தூள் போட்டுரும். போட்டுட்டு அப்போ உப்பு போட்டு வெங்காயத்தை வதக்கணும்னா அதை அப்படியே என்ன செய்யணும்னா ஒட்டாமல் தனித்தனியாக பிரிஞ்சு வரும். ஓகே ஓகே, அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட். எனக்குலாம் வாசம் அடிக்கிடுப்பா, செம்ம வாசம். அடுத்தது வீடியோ இறைச்சி கறி மசாலா, அப்புறம் மல்லி, அப்புறம் மிளகா எல்லாம் மசாலா ஸ்பைசி எல்லாம் போட்டோம். அந்த பானாங்க இருக்கட்டும், டப்பா இங்கே பாரு, இது எல்லாத்தையும் மசாலாலாம் போட்டுட்டோமா நல்லா வதக்கணும், நல்லா வதக்கிக்கணும். கொஞ்ச நேரத்தில் சமைக்கிறதுங்க இது. நம்ம குக்கரு ரொம்ப பிடிக்கும். இதில் சமைச்சிப்பிட்டு வேறு சமையல் பானை எல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதில் சமைக்கிறது அவ்வளோ அருமையான பானை. நமக்கு நம்ம எம்ஏக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அடுத்தது நம்ம இறைச்சி போடுறேன். இறைச்சியை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் இறைச்சியை நல்லா மசாலாவில் கிண்டுணும். நல்லா கிண்டிட்டோமா, லெமன் புளியில
செய்யும் லெமன்னா இறைச்சியை சாஃப்டாகும். அப்புறம் ஓகே, ஒரு கப் தயிர். மசாலா எப்படி இருக்குன்னு பாருங்கள். தயிரில் போட்டு நல்லா வளர்க்கணும். கொஞ்ச நேரம் அதை இறச்சி வேகணும். ஒரு 5 நிமிஷம் வேகணும். இந்த இறைச்சி அந்த மசாலா வந்து இறைச்சிக்குள்ளே போய் நல்லா வெந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் அது ஒரு 6 கப்பு அரிசி எடுத்து இந்த கப்பில் தான் எடுத்தேன். நான் ஏன்னா பிளாஸ்டிக் வந்து இருக்கு, அது சரி மசாலா. நான் 6 கப்பு அரிசி எடுத்து கழுவி வடிகட்டி வச்சுருக்கேன். இந்த பிரியாணி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதை என்ன செய்யணும்னா வச்சுருக்கேன். இப்போ தண்ணி அளவோடு ஊற்றணும். இந்த இறைச்சி இதெல்லாம் கொஞ்சம் சுவாவா ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து அரிசியை போடுறேன். நம்மளோட குக்கர் வந்து இப்போ ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி வைக்கிறோம்னா அரிசி நம்ம குக்கரில் ஏற்கனவே மசாலா, தயிர், வெங்காயம் எல்லாத்துலேயும் தண்ணி இருக்கும். அதெல்லாம் வந்து கணக்காக இந்த குக்கர் வந்து அதில் எடுத்துப்போம். ஏன்னா மூடி கவர் பண்ணி சீக்கிரம் வேக வச்சிடும். நம்ம அதை ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றணும்னா தண்ணி அதிகமாக போச்சுன்னா நமக்கு அந்த டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் தண்ணி விட்ட மாரி அந்த மாரி போயிடும். ஆனால் திறந்து வச்சு கொஞ்சம் நேரம் திறந்து வச்சு இந்த மாதிரி ஆற வச்சுட்டோம்னா நார்மலாக நல்லாயிருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி நல்லா வந்துடும். ஓகேவா? இப்போ அந்த மசாலாவோட இறைச்சி எல்லாம் சேர்ந்து இந்த அரிசியில் நல்லா கிண்டிடணும். நல்லா கிண்டுறோமா பார்த்தீங்களா? ஏன் நான் ஒரு பக்கம் மசாலா இருக்கும், ஒரு பக்கம் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் சும்மா அப்படியே கிண்டிடணும். நல்லா அரிசியை நல்லா கிண்டி வச்சிட்டோம்னா இப்போ வந்து தண்ணி ஆகணும். 6 கப்பு அரிசி 1 தண்ணி. நான் எப்பவும் வந்து இந்த தண்ணி பால்லாம் ஊற்றினா கிரேவியாக இருக்கும். அது சிக்கனுக்கு ஓகே. மட்டன் வந்து ஏற்கனவே கொலஸ்ட்ரால் தானா, அதனால் தண்ணி பால்லாம் நான் ஊற்றலை. ஓகே, இப்போ நம்ம 6 கப்பு அரிசிக்கு 8 கப்பு தண்ணி ஊற்றி அரிசி எல்லாம் போட்டோம். உப்பு ஒட்டியும் பார்ப்போம். உப்பு ஒட்டியும் பார்த்துட்டு கணக்காக உப்பு போட்டுட்டோம்னா அதோட மூடி வச்சிடலாம். ஓகே, கொஞ்சம் உப்பு போடணும். ஓகே, நம்ம இந்த எலுமிச்சம்பழம் இருக்குது. எலுமிச்சம்பழம் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. நல்லது. என்ன எலுமிச்சம்பழம்னா அந்த இறைச்சியெல்லாம் வந்து சாஃப்டாக. அப்புறம் சோறு வந்து உடஞ்சி போடப்படாது. ஓகே, எல்லாமே உடச்சி குக்கரு க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் டைம் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே,
க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ப்ரெஷரில் வச்சாச்சு. டைம் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, இது தட்டினோம்னா இப்போ என்னன்னா ஆன் பண்ணுறேன். 7 நிமிஷம் தான் ஸ்டார்ட். இப்போ வந்து ஒரு 7 நிமிஷம் கழித்து நம்ம குக்கரை திறந்து உங்களுக்கு பிரியாணி எப்படி காமிக்கிறேன். நம்மளுக்கு இந்த குக்கர் ஹவுஸ் மீட்டிங் வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரில் நமக்கு சமைச்சு கற்றுக் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வேணும்னு கேட்பாங்க. ஏன்னா இப்போ ஈஸியாக இங்கேயும் எந்த குக்கரும் கிடைக்காது வெளியில். அதனால் இது வேணும்னு சொன்னாங்கன்னா கூட்டு சிஸ்டம் ஓட்டலாம். கூட்டு சிஸ்டம்னா நமக்கும் லாபம் இருக்குது. நம்மளுக்கு பிவியும் 137 பிவி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இது வந்து நம்ம அன்னைக்கு கொடுக்குற எந்த கோல்ஸ் முடிக்கிறதுமோ 2 குக்கருக்கான எடுத்தீங்கன்னா கோல்ஸ் முடிச்சிடும். அந்தமாரி அருமையான நம்ம ப்ராடக்ட் மேஜிக் குக்கர். இதில் வந்து நான் மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் இதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. வியாபாரத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இது வந்து வெந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு வாய்ப்பு கொடுத்த அண்ணாக்காவுக்கு நன்றி. இது வெந்தோன்னா நான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக எனக்கு எதிர்பார்ப்பீங்க. எல்லாருக்கும் நன்றி. கண்டிப்பாக வியாபாரத்தில் எல்லா அனைவருக்கும் ஜாடி சரியில்லை டைமண்ட் எல்லாருக்கும் வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.